இப்போ விஷம் ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கீங்க. இது எங்களோட 2வது தோட்டம் புஷ்பகிரியில். மாடு அப்படின்றது இயற்கை விவசாயத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா காஞ்சி குட்டை. நம்ம ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், மாட்டு சாண கோமியம். இப்போ இந்த A2 மாடுக்கும் தீமம் மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுங்களுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாவோட செட்டு தான். இப்போது இதில் வந்து ஒரு 32 தாது பொருட்கள் நம்ம விவசாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 32 தாது பொருட்களுமே மாடு மேய்ச்சலுக்கு போகுது, புல், செடி, கொடி எல்லாம் மேயுது. அதில் பல விதமான ஒரு சத்து பொருட்கள்லாம் இருக்குது. இது வந்து மாட்டுக்குள்ளே இருக்கிற வயிற்றில் 4 வயிறு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதில் இருக்கிற பாக்டீரியா செட்டு தான் இதை வந்து நியூட்ரிஷனாக பிரேக் பண்ணி சாணியாக நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது ஒரு உரம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி மாதிரி நம்ம பார்த்தாலும் ஒரு 32 பொருட்களை வந்து இந்த சாணியும் கோமியத்தில் நம்மளுக்கு கண்டினியூஸாக கிடைக்குது. இந்த பொருளை தான் நம்ம ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம்னு இடுபொருளாக தயாரித்து அதை கல்ச்சர் பண்ணி அதை க்ரோ பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மாடு இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.